அதாவது திதி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திதி சூனியத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நான் இந்த திதி சூனியத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயமாக சொல்கிறாங்களே, இதை இந்த வாஸ்துக்கும் இந்த திதி சூனியத்துக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக சில ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணி பார்க்குறப்ப இதில் நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சது என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூட்சமே. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னா திதி சூன்யமும் வாஸ்துவும், இதுதான் நம்ம பேசக்கூடிய தலைப்பு. பொதுவாக உங்களுக்கு என்ன தெரியும், திதி சூன்யம்னா என்ன? நம்ம எப்படியா இருந்தாலும் பிறந்திருப்போம், ஒரு 15 திதிகள் இருக்குது. வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி. அப்போ ஒவ்வொரு திதியில் பிறக்கிறவங்களுக்கு, வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு சில வீடுகள் சூன்யமாகவும், அதே மாதிரி தேய்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு சில வீடுகள் சூன்யமாகும்ட்டு எல்லாம் பொதுவாக உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். அந்த இதெல்லாமே ஃபார்முலா தெரியும். எல்லாருமே அந்த கிரகத்தை வச்சு மட்டும்தான் பேசுனாங்க. இப்போ ஏகாதசி திதி அப்படின்னா தனுசு ராசியும் வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் மீட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது கொஞ்சம் சைடில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். பேசுகிறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும், கேட்குறவங்களுக்கும் இருக்கும். அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். இப்போ ஏகாதசி திதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனுசு ராசியும், வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு தேய்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு மீனராசி சூன்யமாகணும். அப்போ நம்ம அந்த பாவத்தை வச்சு பார்த்தோம், அந்த கிரகங்களை வச்சு பார்த்தோம். ஏன் கிரகங்களையும் பாவங்களையுமே வச்சு பார்க்குறாங்க? ஏன் நம்ம வீட்டுக்கு அந்த திசைகளை வச்சு பார்த்தா அதில் ஏதாச்சும் சக்ஸஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு 5 பேர் வீடு கட்டுறவங்களுக்கு, வீடு கட்டினவங்கள நான் வாஸ்து பார்க்க போன இடத்துல அவங்களுடைய தலைவாசல் வச்சு வீடு கட்டினவங்களை இதெல்லாம் வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தேன். தலைவாசல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அதே மாதிரி அளவுகளும் சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு வாஸ்து நிபுணர்களை வச்சு தான் கட்டியிருக்கிறாங்கிறாங்க. ஆனால் கடன்கிறாங்க, வீடு கட்டினதுக்கப்புறம் பிரச்சனைங்கிறாங்க, சங்கடங்கிறாங்க, வீட்டில் ஏகப்பட்ட ரிமார்க் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் எந்த குறையும் இல்லை. அது அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்குது. சரி, நம்ம கோணத்தை இங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 4 பேர்த்த பார்த்தேன். அதுவே நிறைய பேர்த்துக்கு போட்டு பார்க்குறப்ப அது சக்ஸஸ் ஆகுது. அந்த சக்ஸஸ் ஆன ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம இந்த இடத்துல முதல்ல திதி சூன்யமும் வாஸ்துவும் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இந்த இடத்துல பேச போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை கேளுங்க, கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ திதி எத்தனை திதி? முதல்ல 15 திதி. அப்போ 15 திதினா பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டிமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை அப்படின்ட்டு இது வளர்பிறையில் 5 வரும், தேய்பிறையில் வரும். இப்போ ஏகாதசி அதாவது ஃபஸ்ட்டு திதி பிரதம திதி. அப்போ பிரதம திதிக்கு துலா ராசியும் மகர ராசியும் தான் சூன்யமாகும். அப்போ இந்த பிரதம திதி பிறந்தவங்களுடைய வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வளர்பிறையில் பிறந்தவங்க துளாராசியோடைய திசை என்ன திசையோ அந்த திசை பார்த்து அவங்க நல்லா வாஸ்துப்படியே வீடு கட்டினாலும் நிச்சயம் அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வருது. நான் கண்கூட பார்த்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலச்சக்கரத்தில் அது 7ஆம் இடம் துலாங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அப்போ அதனுடைய திசை என்ன திசை அப்படின்னா, துலாத்தோட திசை என்ன திசை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ மேற்கு திசை வருது. அப்போ மேற்கு திசை வச்சு அவங்க வீடு கட்டிக்கிறாங்க, இட பொசிஷனே இல்லை அப்படின்ட்டு. அப்போ மேற்கு திசை வச்சு வீடு கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கறதில்ல. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடிய டைமில் ஒன்று கூட்டாளி ஏமாற்றிடுறான், இல்லை சுய தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு மோசமாக போயிடுறாங்க. அப்போ என்னென்னா, வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு துளாராசியோடைய இந்த மேற்கு திசை சூனிய திசையாக போயிடுது. அப்போ சூனிய திசையில் நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, ஒரு பொண்ணு கட்டுறதுக்கு அந்த மேற்கு திசையை நோக்கி வைப்பு ஒரு பொண்ணு எடுத்து கட்டிட்டு வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றமான பயனை அடையிறதில்லை. இதை கண்கூட நான் பார்த்த விஷயம். இதுவே தேய்பிறையாக இருக்கட்டும், தேய்பிறை அப்படின்னா மகர ராசி வரும் இந்த பிரதம திதிக்கு. அப்போ மகர ராசிக்கு உண்டான தலைவாசல் என்ன? தெற்கு தலைவாசல். அப்போ தெற்கு திசையை வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு தொழிலுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு தலைவாசல் தெற்கு திசையை பார்த்து பண்ணுறதோ இந்த மகர ராசிக்காரங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க. பண்ணுனா நிச்சயம் உங்கள் தொழிலில் வளர்ச்சி அடைய முடியாது. இது நான் கண்கூட
பார்த்த விஷயத்தை மட்டும்தான் நான் எந்த மேடையில் போனாலும் பார்த்த விஷயத்த அனுபவத்த விஷயத்தை மட்டும்தான் பேசுவேன். இப்போ அதே மாதிரி பிரதமிக்கு அடுத்தது 2வது வரக்கூடிய வந்து துவிதி திதி. அப்போ இந்த துவிதி திதிக்கு வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு தனுசு ராசி சூன்யமாகும். அப்போ தனுசு ராசியோட திசை என்ன திசை? கிழக்கு திசை. அப்போ இந்த கிழக்கு திசையை மையப்படுத்தி அவங்க தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, ஒரு வீடாக இருக்கட்டும், கிழக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுனா கூட அவங்களுக்கு வாஸ்துப்படி நல்ல பலனை கொடுக்கறது இல்லை. ஏன்னா இந்த திசை வந்து அவங்களுக்கு சூன்யமான திசை. வீட்டுடைய தலைவாசல் திசைங்கிறது நான் சொல்கிறது இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி விஷயம். அப்போ அவங்க எப்பயுமே அந்த கிழக்கு திசையை மட்டும் மையப்படுத்தி எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா வளர்ச்சி அடைய முடியாது. இதே தேய்பிரையாக இருக்குது. அப்போ தேய்பிரைக்கு கிட்டத்தட்ட மீன ராசி தான் அவங்களுக்கு பிரச்சனை. மீன ராசிக்கு உண்டான திசை வடக்கு திசை. அப்போ இந்த துவிதி திதிக்கு உண்டானவங்க மீன ராசியில், அதாவது தேய்பிரையில் இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் உங்களோட வீடை வடக்கு பார்த்து வச்சு மட்டும் கட்டாதீங்க. உங்கள் இடம் எப்படி இருந்தாலும் சரி, ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வடக்கு பார்த்து கட்டுறப்ப என்னென்னா நிச்சயம் பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்குது. குழந்தைகள் தவறான பழக்க வழக்கத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இதை வந்து நான் நிறைய பார்த்துட்டேன். நான் நிறைய பார்த்த விஷயத்த ஒரு 6-7 பேர்த்துக்கு பார்க்குறப்ப அது கரெக்டாக வர்றப்ப மித்தவங்களுக்கு கரெக்டாக தானே வரணும். அப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா திருதிய திதி. திருதிய திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு மகர ராசி சூன்யமாகும், தேய்பிரையில் பிறக்கிறவங்களுக்கு சிம்ம ராசி சூன்யமாகும். அப்போ மகர ராசியுடைய தலைவாசல் வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு எது? தெற்கு திசை. அப்போ தெற்கு திசை பார்த்து அவங்க தொழிலுக்கு தெற்கு திசை பார்த்து தலைவாசல் வைக்கவே கூடாது திருதி திதி வைக்கிறவங்க. அதே மாதிரி வீட்டுக்கும் தெற்கு திசை வச்சு பண்ணவே கூடாது. இதே தேய்பிரையில் பிறக்கிறாங்க, தேய்பிரையில் பிறக்கிறவங்களுக்கு கிழக்கு தலைவாசலை அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. வீட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, தொழிலுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாங்கன்னா மிகப்பெரிய மோசமான வளர்ச்சியை பொருளாதார ரீதியாக சந்திச்சிருவாங்க. ஏன்னா இந்த திருதிய தேதிக்கு மட்டும் நான் கண்கூட ஒருத்தரை பார்த்தேன். மித்தது வந்து என்னுடைய நடைமுறையில் பார்த்தது திருதிய தேதிக்கு ஒருத்தர் தேய்பிரையில் பிறந்திருக்காங்க. அப்போ கிழக்கு திசை தான் அவங்களுக்கு சூன்யமான திசை. தொழில் செய்கிறன்ட்டு கிட்டத்தட்ட ஆஃபீஸ் டெக்கரேஷன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு டெக்கரேஷன் பண்ணாங்க. தொழில் செய்கிற இடத்துக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கட்டும்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் டெக்கரேஷனுக்கே பண்ணாங்க. பண்ணி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலான்னு. ஆனால் பண்ணின அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு கடைசியில் 50,000 ரூபா கூட அவங்களால தொழில் எடுக்க முடியல. 1.5 வருஷம் கூட ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் லாஸ், 30 லட்சம் ரூபா லாஸ் ஆகி கடைசியில் அந்த 35 தொழிலுக்கு போட்ட ஒரு 10, ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாஸ். அதை கண்கூட நம்ம பார்த்த விஷயம். இப்போ திருதிக்கு எடுத்து பார்த்திங்கன்னா சதுர்த்த திதி. இந்த சதுர்த்த திதிக்கு கும்பராசியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபராசியும் சூன்யமாகும். அதாவது வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு கும்பம், தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம். அப்போ உங்கள் வீட்டை கும்பராசியோட தலைவாசல் எது நம்ம சொல்கிறோம்? மேற்கு சொல்கிறோம். அப்போ மேற்கு பார்த்து எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய தொழிலையோ அல்லது வீட்டுடைய தலைவாசலோ தயவு செய்து வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் என்ன தான் பேங்க் பேலன்ஸில் மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை உருவாக்கி வச்சுருந்தாலும் சரி, அந்த பணம் பூரா கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியாது. இதே தேய்பிரையில் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல நீங்கள் பேங்கில் பணம் போட்டிருந்தாலும் சரி, நல்ல ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை தங்க நகை இது மாதிரி எது வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த நகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அந்த வீட்டு தலைவாசல் இருக்கிறவங்களுக்கு சரிவை சந்திச்சுட்டே இருக்காங்க. குடும்பம் சரியாக அமையிறதில்லை. இந்த திதியில் தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் இப்படி ஒரு தலைவாசல் வச்சு வீடு கட்டினா குடும்பம் சரியாக அமையிறதில்லை. இதையும் நம்ம பார்த்துட்டோம் அனுபவத்தில். இதே பஞ்சமி திதியில் பிறந்திருக்காங்க. அப்போ வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு மிதுன ராசி சூன்யமாகும். அப்போ மிதுன ராசியோடைய திசை எது? மேற்கு திசை. அப்போ மேற்கு பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு தலைவாசல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கடங்காரன் ஆயிடுவீங்க. தேவையில்லாத இடத்துல யாருக்காச்சும் ஒரு ஜாமீன் போட்டு அங்கே சிக்கலில் மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் புதுசாக உருவாகிறது. இதே வந்து தேய்பிரையாக இருக்குது. அப்போ தேய்பிரை அப்படின்னா கன்னிராசி சூன்யமாகிடுது. அப்போ கன்னிராசியோடைய திசை தெற்கு திசை. அப்போ இவங்க தெற்கு திசை பார்த்து ஒரு வேலையோட நிறுவனமோ ஒரு தொழிலோட நிறுவனத்தையோ அமைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடையிறதில்ல. அந்த தொழிலில் வேலையில் சுற்றி முற்றி திரும்பி பார்த்தா கடைசியில் கடன் தான் மிச்சமாக இருக்குது. இதே சஷ்டி திதியில் பிறக்கிறாங்க ஒருத்தர். அப்போ சஷ்டி திதியில் பிறக்கிறவங்களுக்கு
காலச்சக்கரத்தில் முதல் ராசியான மேச ராசியும் சூன்யமாகும். எப்போ வந்து அந்த கிழக்கு தலைவாசல் வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டாங்களோ அன்னையிலிருந்தே அவங்களுக்கு சொல்கிறாங்கல்ல, எப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன்னா அன்னையிலேருந்து என் வாழ்க்கை பின்னோக்கியே போயிட்டுருக்குதுமாங்க. எந்த காரியம் செஞ்சாலும் இந்த இடத்துல மட்டும் விளங்குறதே இல்லை. வெளியில் போனால் நான் நல்லா இருக்கிறேன், இங்கே இருக்கிறப்ப எனக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கறது இல்லை அப்படின்னா இவங்க இந்த திதியில் பிறந்தவங்க வளர்புறையில் இருக்கிறவங்க நிச்சயம் கிழக்கு தலைவாசல் மிச்சம் வீடு மட்டும் கட்டிடாதீங்க. கட்டிட்டிங்கன்னா வளர்ச்சி இல்லை. இதே சிம்மமாக இருக்கட்டும், தேய்பிரியில் பிறந்தவங்க சிம்ம ராசியாக இருந்து கிழக்கு தலைவாசல் வச்சு வீடு கட்டிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. குழந்தைகள்னால சில வருத்தங்கள், சங்கடங்கள், அசிங்கங்களை நீங்கள் அனுபவிச்சே தீரணும். இதவும் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பஞ்சமிக்கு இந்த சஷ்டிக்கு, அதையும் நம்ம நேச்சராக பார்த்த விஷயந்தான். இப்போ சஷ்டிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சப்தமி திதி. அப்போ சப்தமிக்கு தனுசு ராசி வளர்புறையில் பிறக்கிறவங்களுக்கு தனுசு ராசி சூன்யமாக போகும். தனுசு ராசியோட திசை கிழக்கு திசை. அப்போ இந்த திதிக்காரங்க கிழக்கு தலைவாசல் மட்டும் வச்சு வீடு கட்டக்கூடாது. வீடு கட்டுனா அது வாஸ்து சம்மந்தப்பட்ட பாதிப்பு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், புகழ் எல்லாமே நாளுக்கு நாள் சரிவு சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதே மாதிரி தேய்பிரியில் பிறக்கிறவங்களுக்கு கடக ராசி தான் அவங்களுக்கு சூன்யமான மாதமாக இருக்கும். அப்போ அவங்க வீடு நிச்சயம் இந்த திதியில் சப்தமி திதியில் பிறந்து தேய்பிரியில் பிறந்து இதே கடகராசியான வடக்கு தலைவாசலில் மட்டும் ஒருத்தர் வீடு கட்டுனா நிச்சயம் வாஸ்து கோளாறு வந்தே தீருது. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் ஒன்று நடந்தது. என்னன்னா, வீடு கட்டினதுக்கப்புறம் காலச்சக்கரத்தில் 4ங்கிறனால அவங்க அம்மா சூன்யமாக போயிட்டாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்தேங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் அந்த திதி அவங்க சப்தமி திதியில் பிறந்திருக்காங்க, தேய்பிரையில் பிறந்திருக்காங்க. அது காலச்சக்கரத்தில் 4ஆம் இடம் சூன்யம். அவங்க தலைவாசல் வச்சதே பார்த்திங்கன்னா வடக்கு தலைவாசல் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க வீடு. கட்டினதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நம்ம எந்த கோணத்தில் போட்டு பார்த்தாலும், ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை பார்த்தாலும், எப்படி போட்டு பார்த்தாலும் கணக்கே வர மாட்டேங்குது. அப்படி ஒரு கணக்கே தெரியல, யார்கிட்ட கேட்டாலும் தெரியலைங்கிறாங்க. இதை சூனியத்தை கொண்டே அதில் டச் பண்ணி உள்ளே போய் பார்த்தா சரியாக அக்யூரேட்டாக வருது. ஏன்னா இது நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கிறோம். நம்ம இதையெல்லாம் ஒரு வீடு கட்டுறப்ப இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறப்ப இதை கொஞ்சம் நம்ம உள்ளே கொஞ்சம் கவனத்தை சேர்த்திக்கலாமேங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இப்போ அதே அஷ்டமி தேதியில் பிறக்கிறாங்க. அஷ்டமி தேதியில் பிறக்கிறவங்களுக்கு வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு மிதுன ராசி சூன்யமாக போகும். அப்போ மிதுன ராசியோட திசை எந்த திசை? மேற்கு திசை. அப்போ மேற்கு பார்த்து தயவு செய்து வீடு கட்டாதீங்க. அப்படி மேற்கு பார்த்து வீடு கட்டினீங்கன்னா என்ன பிரச்சனை கொடுக்கும்? காலச்சக்கரத்தில் 3ஆம் இடம் என்னமோ அந்த பிரச்சனையை கொடுக்கும். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படியாவது உங்களை பற்றி தவறான வதந்திகள் வந்துடுது. அடுத்தது எப்படியோ ஒன்று புதன்னா டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் ரீதியான பாதிப்புகளுக்கு நீங்கள் சிக்கிறதுக்கு ஒரு ஆளான விஷயம் வந்துடுது. இதுவே தேய்பிரையில் பிறக்கிறாங்க. அப்போ கன்னி ராசி சூன்யமாக போயிடுது. அப்போ 6ஆம் இடம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட வேலை அப்படியே டல்லாகிடும். வேலை டல்லானாகும், பொருளாதாரம் சிறப்பு இருக்காது. அப்போ கடன் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. அப்போ அந்த கன்னி ராசியோடைய திசை தெற்கு திசை. அப்போ தெற்கு திசை தலைவாசல் வைத்து உங்களுடைய வேலை நிறுவனமாகவோ அடுத்தது வீடோ கண்டிப்பாக அமைக்காதீங்க. அமைச்சிங்கன்னா நிச்சயம் பாதிப்புகளை அடையுது. இப்போ நவமி திதி. இப்போ நவமிக்கு காலச்சக்கரத்தில் 5ஆம் வீடு சிம்ம ராசியும் 8ஆம் இடமான விருச்சிக ராசியும் சூன்யமாகி போயிடுது. அப்போ சிம்ம ராசி அப்படிங்கிறது வளர்புறையில் பிறக்கிறவங்களுக்கு அது கிழக்கு தலைவாசல். அப்போ நவமி திதியில் பிறக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டை தயவு செய்து கிழக்கு பார்த்து மட்டும் நீங்கள் அமைக்காதீங்க. அப்போ கிழக்கு பார்த்து நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா குழந்தைகள் ஒருத்தர் ஒன்றும் இல்லை, கரு உருவாகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கரு கலையும். ஏன்னா இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இல்லைன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி தடைபடும். குழந்தைகளால் நீங்கள் சங்கடங்கள், வருத்தங்களை அனுபவிக்கிறீங்க. இது கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விருச்சிகம் காலச்சக்கரத்தில் 8ஆம் இடம் தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசியோடைய திசை வடக்கு திசை. அப்போ வடக்கு தலைவாசல் வச்சு நீங்கள் வீட்டை எக்காரணத்தை கொண்டும் அமைக்காதீங்க. அமைச்சிங்கனாவே தேவையில்லாத புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவாங்க, டாக்டர் செக் பண்ணி ஒரு பிரச்சனையுமே இல்லைம்பாங்க. ஆனால் இங்கே வலிக்குதும்பா, இங்கே வலிக்குதும்பா, இங்கே வலிக்குதும்பா, எல்லா இடத்தையும் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இருந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை. அப்போ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
இதே தசமி திதி. இப்போ தசமி திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே சிம்மமும் விருச்சகம் தான் சூன்யமாக போகும். வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியோடைய திசை கிழக்கு திசை, விருச்சக ராசியில் பிறக்கிறவங்க தேய்பிரையில் பிறந்த விருச்சகம் சூன்யமாகி போனுச்சுன்னா அது வந்து வடக்கு தலைவாசல். அப்போ வளர்பிறையில் பிறக்கிறவங்க கிழக்கு தலைவாசலையும் தேய்பிரையில் பிறக்கிறவங்க வடக்கு தலைவாசலையும் பெரிய அளவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்து உள்ளே அட்டாச் பண்ணி வைக்காதீங்க. அப்படின்னா நான் சொல்கிறது என்னென்னா, மெயின் தலைவாசல் தான். ஒரு பெட்ரூம் வீட்டில் இருக்குன்னா 4 தலைவாசல் இருக்கும். வீட்டோடைய மெயின் தலைவாசலை மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ராஜ நிலவு ராஜ நடைமல்ல அந்த விஷயத்தை பேசுகிறோம். இப்போ இதுவே ஏகாதசி திதி. இப்போ ஏகாதசி திதியில் பிறக்கிறவங்களுக்கு வளர்பிறையில் பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனுசு ராசி சூன்யமாகும். அப்போ ஏகாதசி திதியில் பிறந்தவங்க நிச்சயமாக கிழக்கு பார்த்து மட்டும் வீடு கட்டாதீங்க. வீடு கட்டுனீங்கன்னா நீங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி செல்வாக்கோட ஒரு அதிர்ஷ்டத்தோட புகழோடு இருந்தீங்களோ, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஜாதகத்தை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நோட்டை கொண்டாந்து கொடுத்தோன்னே, ஐயா நான் வீடு கட்டினேன், வீடு கட்டுற வரைக்குமே நல்ல சந்தோஷமாக தான் இருந்தது, எப்போ இந்த வீட்டை கட்டி நான் இங்கே குடி வந்தனோ அன்னையிலிருந்து எனக்கு பொருளாதாரம் போச்சு, தொழில் போச்சு, பணம் போச்சு, இதே மாதிரி அவங்களோட கஷ்டத்தை பூரா சொல்லுவாங்க. அப்போ ஏகாதசி திதியில் வளர்பிறையில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா நிச்சயம் கிழக்கு பார்த்து வீட்டை அவசியம் கட்டாதீங்க. கட்டுனா நம்மளுக்கு பிரச்சனை. இதே தேய்பிறை மீன ராசி, மீனத்தோடைய திசை வந்து வடக்கு திசை. அப்போ ஏகாதசி திதியில் பிறந்தவங்க தேய்பிரையில் பிறந்தவங்க வடக்கு தலைவாசலை வந்து மையப்படுத்தி எதையும் செய்யாதீங்க. வடக்கை வந்து மையப்படுத்தினீங்கன்னா அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது. ஏகாதசிக்கு எடுத்து பார்த்திங்கன்னா துவாதசி திதி. துவாதசி திதிக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறையில் பிறக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட துலாம் ராசி அந்த திசை. அப்போ துலாம் ராசியோட திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. அப்போ மேற்கை வந்து மையப்படுத்தி ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கட்டும், ஒரு தொழிலுக்கு ஒரு மெயின் நிலவுகால் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மேற்கு திசையை பயன்படுத்தி நீங்கள் தயவு செய்து வைக்காதீங்க. வச்சிங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது. அதே மாதிரி தேய்பிரையில் பிறக்கிறவங்களுக்கு மகர ராசி சூன்யமாகும். அப்போ மகரம் அப்படிங்கிறது தெற்கு தலைவாசல். அப்போ உங்களுக்கு தொழில் நிறுவனம் அமைக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டை அமைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த திதியில் பிறந்தவங்க தயவுசெய்து தெற்கை வந்து தேய்பிரையில் பிறந்தவங்க பயன்படுத்தாதீங்க. திரையோதசி திதி. அப்போ திரையோதசி திதிக்கு காலச்சக்கரத்தில் 2ஆம் இடமான வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி சூன்யமாகும். அப்போ ரிஷபத்தோடைய திசை அப்படின்னா தெற்கு திசை. அப்போ அவங்க வளர்பிறையில் பிறந்தவங்க தெற்கு திசையை நிச்சயம் வீட்டுக்கோ தொழில் நிறுவனத்துக்கோ பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா செல்வாக்கு நிலை குறையும், பொருளாதார பற்றாக்குறை வந்தே தீரும். கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறக்கூடிய விஷயத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். இதே தேய்பிரையில் பிறக்கிறாங்க. தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசி சூன்யமாகும். சிம்ம ராசியோட திசையும் சூன்யமாக போகும். அப்போ சிம்ம ராசியோட திசை என்ன திசை? இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டேன், இப்போ உங்ககிட்டே கேட்குறேன். கிழக்கு. அப்போ கிழக்கு தலைவாசலை மையப்படுத்தி நம்ம எக்காரணத்தை கொண்டும் வீடோ எதையும் பெருசாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ கடைசி திதி அப்படின்னா சதுர்த்தி. அப்போ இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு மிதுனமும் கன்னியும் சூன்யமாகும். அப்போ மிதுனத்தோடைய திசை எது? மேற்கு திசை. கன்னியோட திசை எது? தெற்கு திசை. அப்போ மேற்கையும் தெற்கையும் நிச்சயமாக அவங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. தேய்பிரையில் பிறக்கிறாங்க. இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு கன்னியும் மீனமும் சூன்யமாக போயிடும். கன்னியோட திசை தெற்கு திசை, மீனத்தோட திசை வடக்கு திசை. அப்போ இந்த தெற்கு திசையும் வடக்கு திசையும் மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு திருமண வாழ்க்கையோ வீடோ நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை. அப்போ நம்ம தேய்பிரையில் பிறந்தாலும் சரி, வளர்பிறையில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு சூன்யமாகக்கூடிய திசை எந்த திசையோ அந்த திசையை வைத்து நீங்கள் வீட்டோடைய மெயின் தலைவாசலை தயவு செய்து பல கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் இதையும் ஒரு கோணத்தில் பார்த்தா நிச்சயம் இதுலேயும் 100% சக்ஸஸ் ஆன விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு ஜோதிடம் சொல்லும் பொழுது, ஒரு ஜாதகம் சொல்லும் பொழுது, வாஸ்து சொல்லும் பொழுது நம்ம பல கோணத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 திதிக்காரங்களுடைய நிலைமை நம்ம வாஸ்து பார்த்த இடத்துல இது மாதிரி தான் இருந்திருக்குது. வீடு அளவு நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் எந்த இடத்த மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதையெல்லாம் உள்ளே போய் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நிச்சயம்
ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இந்த திதி சம்மந்தப்பட்ட சூனியத்தில் நம்ம வாஸ்துலையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஜோதிடத்தில் எந்த கிரகங்களும் நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது. அவன் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரநாதன் வந்து எப்படி செயல்படுறாரோ அதை போலத்தான் அந்த ஜோதிடத்தில் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். இப்போ ஒரு நல்ல ஒரு ஆள் இருக்காப்புல, இப்போ அண்ணன் இருக்கார் அப்படின்னா அண்ணன் வந்து இப்போ எனக்கு சாதகமாக பேசுனா அண்ணன் எனக்கு கடவுள், அவரை நான் நல்லா விரும்பேன். எனக்கு செய்கிறப்ப எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆளுக்கு வந்து அண்ணனை பிடிக்காம தான் போகும். அப்போ என்னன்னா தான் தொடர்பு, இதுதான் தொடர்புங்கிறது. தான் தொடர்பு கொண்ட நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தான் அது நன்மையோ தீமையோ செய்யும். அப்போ திதியும் அதே மாதிரி தான். நம்ம பிறந்துட்டோம் சுப திதிகளில் பிறந்துட்டோம், நம்ம அசுப திதியில் பிறந்துட்டோம் அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல திதிகள்லையும் சுப திதிகளும் நல்லது செய்யும், அசுப திதிகளும் நல்லது செய்யும். அதே மாதிரி சுப திதிகளும் கெட்டதும் செய்யும் நல்லதும் செய்யும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இந்த ஒரு அற்புதமான ஒரு தகவல் இந்த நேரத்தில் இன்றைக்கி நான் 2-3 தடவை இதை பற்றி சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது காலையில் தான் டக்குன்னு தோணுச்சு. நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயம் 100% சக்ஸஸ் கண்டிப்பாக அடையலாம். உங்களுக்கும் அந்த வீடு கட்டக்கூடிய வாஸ்து பார்க்க விஷயத்துலேயும் இது நல்ல விதமாக பயன்படும் அப்படின்ட்டு இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நம்மளுக்குள்ளே புகுத்தின நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கங்களை